28/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள் ஆத்மாபிமானியாகி பாபாவுடைய ஞான முரளிய மிக கவனமா கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும். ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபாவை நினைக்க நினைக்க நம்ம ஆத்மால சக்தி ஒளியும் சக்தியும் பெருகிட்டே இருக்கும். ஒளி தெரியும். அதனால நம்ம நெற்றி புருவத்தை பார்க்கும்போது ஆத்மா ஒளி தெரிய ஆரம்பிக்கும்ன்றாரு. அப்புறம் ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் ஞானம் நிறைந்த ஆத்மாவோ அந்த ஆத்மா பிரகாசமா மாறுதுன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது? மாயா யாரெல்லாம் கொஞ்சம் கூட துன்புறுத்தாதுன்னா பதில்: யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ, யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரங்களும் குளிர்ச்சியாக்கி இருக்கிறார்களோ, யார் யோகத்தில் இருப்பதற்காக கடினமாக முயற்சி செய்யறாங்களோ அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்தாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், யார் ரொம்ப பாபா நினைவுலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ, யோக சக்தி மூலமா தன் கர்மேந்திரியங்கள் எல்லாம் குளிர்ச்சி ஆக்கிட்டாங்களோ, யோகத்தில் இருப்பதற்காக முயற்சியும் பண்ணினே இருக்கிறாங்களோ அவங்கள மாயா கொஞ்சம் கூட துன்புறுத்தாதுன்னு சொல்றாரு. நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போதுதான் தகுதி அடைகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மை வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம தூய்மையா இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இருக்கணும். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து எண்ணத்துல கூட நம்ம அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது. சொல்லுலயும் சரி செயல்லையும் சரி இந்த பழைய பிறவியோடைய வாசனையே எதுவுமே இருக்கக்கூடாது. பழைய சம்ஸ்காரமே இருக்கக்கூடாது. தூய்மையா இருக்கும்போது நம்ம தகுதி அடையிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளிடம் பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. அறியாமை காரணமாக உங்களுடைய ஆத்மா டல்லாகி விட்டது. இப்ப பாருங்க, இருள் சூழ்ந்ததுனால நீங்க எல்லாரும் டல்லா மங்கி, அவங்க ஆத்மா மங்கி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா? இப்ப வைரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரகாசமா இருக்குது. ஆனா கல்ல பாருங்க, கல்லுல பிரகாசமே இல்லை இல்லையா? ஆகவே கல்லை போன்று நீங்க டல்லாகி விட்டது ஆத்மான்ட்டு கூறுகிறார்கள். மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரஸ்மணி போன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மீண்டும் அந்த ஆத்மா கல்லுல இருந்து ஒளி வந்த பிறகு பாரஸ்மணி என்று சொல்றாங்க. இப்போது அறியாமையின் காரணமாக ஆத்மா ஜோதி மங்களாகி விட்டது. கருப்பாகல இருந்தாலும் மங்களா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரின் ஆத்மாவும் ஒன்று போல இருக்கிறது. ஆனால் சரீரம் கருப்பாக எப்படியெல்லாம் இருக்கிறது? பாபா சொல்றாரு, எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா அவங்க இருக்கிற சரீரமும் ஒண்ணு கருப்பா, ஒண்ணு வெள்ளையா, ஒண்ணு குள்ளமா, ஒண்ணு உயரமா, அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? சரீரம் பல்வேறு விதமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா ஆத்மாவோ ஒன்றுதான். நம்ம ஆத்மா பாபாவின் குழந்தை என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் உடல் தான் நாம நினைச்சிட்டு அந்த உடலை ஏதாவது குறை சொன்னாங்கன்னா நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? நீ என்ன குண்டா இருக்கிற, நீ ஒல்லியா இருக்கிற, நீ என்ன வெள்ளையா இருக்கிற, நீ கருப்பா இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு நம்ம உட்காந்து கவலைப்பட்டுருக்கோம். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம அந்த சரீரமே கிடையாது, நம்ம ஆத்மா பாபாவினுடைய குழந்தைன்ட்டு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானம் முழுவதுமே இருந்தது, பிறகு அது மெல்ல மெல்ல போய்விட்டது. இந்த ஞானம் போன கல்பத்துல இப்படிதான் பாபா நமக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு தான் போனாரு. இருந்தாலும் மெல்ல மெல்ல மறந்துடுச்சுன்றாரு. கடைசியில் ஒன்றுமே இல்லாத போதுதான் அறியாமை என்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே புத்தி மங்கி போய் ஒண்ணுமே ஞானமே இல்லாத போது அறியாமைன்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் அஞ்ஞானியாக இருந்தீர்கள். நம்ம கூட பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அஞ்ஞானியா தான் இருந்தோம் இல்லையா? இப்போது ஞான கடல்னால் ஞானியாகி கொண்டே போகிறீர்கள். இப்ப பாபா கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம ஞானம் கேட்க கேட்க ஞானி ஆகிட்டே போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா மிகவும் சூட்சமாக இருக்கிறது. ஆத்மா பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் கடவுளையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆத்மா போயிடுச்சுன்றாங்க. எப்படி போச்சுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு டெட் பாடியை வச்சு அந்த சாக போறவங்கள வச்சுலாம் பாக்குறாங்க டாக்டர்ஸ். அப்ப கூட ஆத்மா எப்படி போகுதுன்னே தெரியல. ஆத்மா கண்ணுக்கு தெரிய மாட்டுது, மிகவும் சூட்சமா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கண்ணால நம்மளால ஆத்மாவை பார்க்க முடியாது. அதே மாதிரி தந்தை இப்ப புரிய வைக்கிறார். குழந்தைகளை ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார். இப்ப கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம அறியாமையோட போக்குறாரு. அப்போது விழிப்படைகிறீர்கள். பாபாவே சொல்லும் போதுதான், சக்திவான் சர்வ சக்திவானே சொல்லும் போதுதான் நமக்கு இந்த ஞானம் புரியுது. ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஒருத்தரா கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா?
ஒவ்வொரு ஆத்மாவும் பிகேஸ் ஒரு ஒரு வீட்டில் கேட்டுட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்லயும் இப்போ வெளிச்சம் ஏற்படுதுன்றாரு. இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனா பாருங்க, இதுக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லயும் ஆத்மா இருள் மங்கி போயிருந்தது இல்லையா, அதனால இருள் சூழ்ந்திருந்தது. அதனாலதான் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு ஏன் இருந்ததுன்னா ஞானம் இல்லை, அதனால எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஆத்மா ஒளி குன்றி விட்டது, அதனால இருள் சூழ்ந்து ஒவ்வொரு வீட்லயும் இருந்தது. என்னை நினைத்தால் ஒளி வந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் நீங்க போயிட்டு உங்களை ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மாவை நினைங்க. அவர் புள்ளியா பரந்தாமத்துல இருக்கிறார், செவ்வானத்துல நட்சத்திரம் போல ஜொலிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்க நினைவு பண்ணுங்க, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு நினைவு பண்ணுங்கன்னா எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா ஒளி வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. மீண்டும் ஞானி ஆகிடுவீங்கன்ட்டு பாபா இப்ப நம்ம சொல்றாரு. பாபா யாரையும் நிந்திக்கவில்லை, இந்த நாடகத்தின் ரகசியத்தை தான் புரிய வைக்கிறார். பாபா இப்ப மங்கி போயிடுச்சு, இருளா இருக்குது இதெல்லாம் சொல்றாருன்னு கோச்சு கூடாது. ஏன்னா பாபா உண்மையதான் சொல்றாரு இல்லையா, நாடகத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இங்க அனைவருமே முட்டாளாகி விட்டனர். இங்க எல்லாரும் இப்ப உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இருக்கிறாங்க இல்லையா, அதனால முட்டாளாகி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது. யார் கூறியது? பாபா தான் சொல்றாரு. குழந்தைகளே, ஸ்ரீமத் படி உங்களுடைய புத்தி எவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு காலத்துல நம்ம போன கல்பத்துல பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து எவ்வளவு அழகா புத்தி அழகா இருந்தது. இப்போது நீங்க உணர்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்குது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அட கடவுளே, நம்ம இதெல்லாம் முன்னாடி எதுவுமே தெரியாம இருந்தோம், இப்பதான் நமக்கு ஞானம் ஃபுல்லா புரிஞ்சிருக்குன்ட்டு. ஞானமானது கல்வி என்று கூறப்படுகிறது. ஞானம்ன்றது ஆன்மீக கல்வின்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவின் படிப்பினால் நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா கிட்ட நம்ம படிச்சு நம்ம ஆத்மா ஜோதி ஒளிர் விட ஆரம்பிக்குது. இதற்கு தான் உண்மையான தீபாவளின்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தீபாவளி நாள்ல நம்ம வீடு முழுக்க விளக்கு ஏற்றி வைப்போம். இது மாதிரி ஊரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வீடு ஃபுல்லா விளக்கு ஜோதி எரியும் போது அழகா இருக்கும். பாபா சொல்றாரு, அந்த தீபாவளியை விட இப்ப நீ ஆத்மா ஜோதி ஏற்றி பாருங்களேன், ஒவ்வொரு வீடும் ஒளி பிரகாசம் நிறைந்ததா மாறிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சிறு வயதில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாங்க, அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. முன்னாடியே அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றி ஏற்றுவாங்க இல்லையா, அந்த பழக்கம் தான் இன்று வரைக்கும் தீபாவளிக்கு கொண்டாடப்படுது. இதனால் தீபாவளி ஏற்படுவதில்லை. இங்கே ஆத்மா உள்ளே இருக்கிறது, அது ஒளி குன்றி விட்டது. அந்த ஜோதியை பாபா இப்ப எரிய வைக்கிறார். அதுதான் உண்மையான தீபாவளின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஆத்மாக்கு டல் ஆயிடுச்சு, ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுச்சு. பாபா அந்த ஜோதியை எரிய வைக்கிறார். அதாவது குழந்தைகளுக்கு இப்ப ஞானம் கொடுக்கிறார், படிக்க வைக்கிறார். பள்ளிக்கூடத்துல டீச்சர் படிக்க வைக்கிறார் இல்லையா, வைப்பார் அல்லவா, அது மாதிரி அது எல்லைக்குட்பட்ட ஞானம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட டீச்சர் நம்ம படிக்க வைக்கிறார். சாது சன்னியாசிகள் படிக்க வைக்கிறாங்களா என்ன? சாது சன்னியாசிகளை தேடி போனோம்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டா அதை குற்றம் குறைகளை ஏதாவது சொல்லி அதுக்கு தகுந்த ஏதாவது வழிமுறைகளை சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அவங்ககிட்ட போனா ஒரு அமைதி கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க பாடம்லாம் எடுக்க மாட்டாங்க. படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் எப்போதாவது நீங்க கேட்டுக்கிறீங்களா சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சிருஷ்டி எப்படி உருவாச்சு, இந்த சிருஷ்டியை யார் படைச்சாங்க, இது எவ்வளவு நாள் இந்த நாடகம் நடந்துட்டு இருக்கு, நம்ம வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, எப்போ இந்த நாடகம் முடியும், நம்ம அடுத்த பிறவி என்ன ஆக போறோம், இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியவே தெரியாது இல்லையா. இங்க வந்த பிறகுதான் படைப்பினுடைய முதல் இடை கடை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. யாராவது படிக்க வைத்திருக்கிறார்களா, இது மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா, எங்க வேண்டுமானாலும் சென்று இந்த ஞானத்தை படிக்க வைக்கிறார்களான்ட்டு பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எங்க வேணாலும் போங்க, இந்த சிருஷ்டி சக்கரத்தோட ஞானத்தை உங்களுக்கு யாராவது புரிய வச்சிருக்காங்களான்னு பாருங்க. ஒரு தந்தை மட்டும்தான் உங்களை படிக்க வைக்கிறார், அவரிடம் நீங்க படிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். பாபா திடீரென விடுகிறார். நான் வருகிறேன் என்ன தண்டோரா எதுவும் போடவில்லை. பாருங்களேன், சிலர்லாம் வராங்கன்னா நான் வரேன்னு தெரியணும்னு சொல்லிட்டு பெரிய தண்டோரா போடுவாங்க. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் வராங்கன்னா அப்படியே கோலாகலமா அப்படியே வராங்கன்ட்டு தெரியும். ஆனா இங்க பாபா திடீர்னு வராரு, நான் வரேன்ட்டு சொல்லிட்டா வராரு. திடீரென்று நுழைகிறார். யார் உடல்ல? பிரம்மா உடல்ல நுழைஞ்சிட்டார். அவருடைய நேரம் வரும்போது டிராமால அவர் நுழைஞ்சிட்டார். அவருக்கு உடல் கிடைக்காதவரை அவரால் ஒளியை எழுப்ப முடியாது. அது பிரம்மா பாபாவுடைய வானப்பிரஸ்த நிலையில தான் அவரே இந்த உடல்ல அவதரிக்க வேண்டியதா இருக்கு. அது வரைக்கும் அவரால் ஞானத்தை சொல்ல முடியாது. ஆத்மா சரீரம் இல்லாமல் ஒளியையே எழுப்ப முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா உடல் இல்லாம வாயால பேச முடியாது, அதால எதுவுமே செய்ய முடியாது. சரீரத்தில் வரும்போது தான்
ஒளியை எழுப்புகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் சங்கொலி எழுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இந்த ஞானம் தான் சங்கொலி. நம்ம இந்த ஞானத்தை போய் பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம போய் மற்றவங்க சொல்றோம். அதுதான் சங்கொலி எழுப்பினார்னு சொல்லி கிருஷ்ணர் கூட பாடப்பட்டிருக்கு. நீங்கள் புரிய வைத்தால் யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்ப போய் நம்ம புரிய வச்சோன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் புரிந்து கொள்கிறார்கள். ஆனா பாபா குழந்தைகள் வர்றாங்க, பிகேஸ் வராங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைவுல இருந்து மற்றவங்க சொல்லும் போது அந்த ஞானம் அம்பு மாதிரி தைக்கும்னு சொல்லி சொல்றாரு. விநாசத்தின் காட்சிகளையும் யாருமே விரும்பவில்லை. இப்ப நம்ம போய் இந்த ஞானத்தை சொல்றோம், அவங்க விநாசம்லாம் வரப்போகுதுன்னு சொன்னா யாருக்குமே பிடிக்கல. அதனாலே நம்மளை பார்த்த உடனே ஒதுங்கி ஒதுங்கி போயிடறாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்கன்றார் பாபா. விநாசத்தின் காட்சிகளை பார்க்க கூட யாருமே விரும்புறது இல்லை. பாபா தான் இப்ப சேவிக்கிறார். இப்ப பாபா நம்ம காட்சி காட்டுறார். நாடகத்தின்படி பழைய உலகம் இப்போது முடிய போகிறது சொல்லி பாபா சொல்றார். புதிய உலகம் இப்போது உருவாகி கொண்டே இருக்கிறது. சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த பழையசு இடிஞ்சு தானே போகும். ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கணும்னா பழசை இடிச்சுட்டு தானே கட்டும். அதனால பாபா இப்ப புது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. பாபாவோட யார் ஞானத்தை அடைய வேண்டுமோ வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா போன கல்பம் மாதிரி யாரெல்லாம் அந்த 33 கோடி தேவர்களோ அவங்க அங்கங்க போயிட்டு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பா ஞானத்தை எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பேருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும் எண்ண முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் எத்தனை பேர் வருகிறார்கள். நிறைய பேர் நிறைய நம்ம அந்த இதெல்லாம் நடத்துறோம் இல்லையா, கண்காட்சி இதெல்லாம் நடத்தும் போது நிறைய பேர் கண்டிப்பா தான் கேட்டுட்டு தான் போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா சந்திக்கும் விழா ஒரு முறைதான் நடக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பரமாத்மா சந்திக்கிறது இந்த ஒரு சங்கம யுகத்துல மட்டும்தான் நடக்குது. தந்தை புது உலகத்தை இப்ப உருவாக்குறாரு. யாருடைய ஆத்ம ஜோதி எரிகிறதோ அவர்கள் மற்றவர்களின் ஜோதியையும் ஏற்றி வைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் ஆத்மாவில பாபா நினைக்கிறாங்களோ, பாபா முரளியை படிக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கும் போய் சேவை செஞ்சு அவங்க ஜோதி எரிய வைக்கிறாங்கன்றாரு. வீட்டிற்கு போக வேண்டும், இதில் புத்தியை பயன்படுத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம நடிப்பு முடிச்சாச்சு, வீடு திரும்பணும், இதுல மட்டும் புத்தியை பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல இருளாக இருக்கிறது, ஞானம் கொடுப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியில பாருங்க, மற்றபடி ஒரு இருள் தான் இருக்குது. ஞானம் கொடுக்கறதுக்கு ஒரு தந்தை தான் வேணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் சங்கமத்தில் தான் வருகிறார். பாபா ஞானம் கொடுக்கறதுக்கு எப்ப வராரு? கலியுக இறுதியில சங்கமேகத்துல தான் வராரு. பழைய உலகத்தில் ஞானமும் கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பழைய உலகத்துல நம்ம இது வரைக்கும் பக்தி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்லி கொடுக்கல. முக்தி எப்படி அடையணும்னு கூட நமக்கு சொல்லி கொடுக்கல. மனிதர்கள் இன்னும் 40,000 வருஷம் இருக்கிறதுன்ட்டு நினைக்கிறாங்க. அவங்க விநாசம் வரும்லாம் யாருமே சொன்னது கிடையாது. நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம் இல்லையா, யாராவது உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? இது ஒரு 5000 வருட சக்கரம் சொல்லிடுறோம். எதுவுமே யாரும் சொன்னதே கிடையாது இல்லையா. நம்ம முக்தி எப்படி அடையணும்னு கூட யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. மற்றபடி நம்ம கடவுளை நோக்கி வணங்குவோம், பூஜை புனஸ்காரம் செய்வோம், வீட்டுக்கு எப்பயும் போல இருப்போம். ஆனா இதெல்லாம் யாருமே இந்த ஞானத்தை சொன்னதே கிடையாது. மனிதர்கள் அது காருருல இருக்கிறாங்க. 40,000 வருடங்களுக்கு பிறகு பகவான் வருவார்ன்ட்டு நினைக்கிறாங்க. கலி புருஷன் வருவார். கலியுகம் முடியறதுக்கு இன்னும் 40,000 வருஷம் நடக்குது. 40,000 வருஷம் கழிச்சு அந்த குதிரை மேல கலியுக புருஷன் வருவாரு. கடவுள் அவதரிச்சு வருவாரு, எல்லாரையும் காப்பாத்துவாரு. 10வது அவதாராதான் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஞானத்தை கொடுத்து சத்கதியை கொடுப்பார் என்றால் அறியாமை அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்பயே கடவுளே வயோதிக உடல்ல அவதரிச்சு ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. இது தெரிஞ்சுக்காம அறியாமையில இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதற்குதான் அஞ்ஞான இருள்ட்டு சொல்லப்படுது சொல்லி பாபா சொல்றாரு. அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் வேண்டும், பக்திக்கு ஞானம் என்று கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியில எந்த ஞானமுமே கிடையாது. போவோம், பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம், மற்றபடி வீட்டுல பழையபடி இருப்போம். மாற்றமே ஏற்படாது. பழையபடி நம்ம அந்த 5 விகாரங்கள்ல ஊறி மற்றவங்களை கோபப்படுறது, அடிக்கிறது, கொல்றது, இந்த வேலையெல்லாம் எதுவுமே நிறுத்தல. முக்தியும் அடைஞ்ச பாடு இல்ல, ஜீவன் முக்தியும் அடைஞ்ச பாடு இல்ல. கோயிலா சுத்துறோம், எப்படி முக்தி அடையிறதுன்னு தெரியாது, எப்படி ஜீவன் முக்தி அடையிறதுன்னு தெரியாது. அதுதான் பக்தின்னு சொல்றாரு. ஆத்மாவில் ஞானமே இல்லை சொல்லி சொல்றாரு. ஆனால் புத்தி மந்தமான காரணத்தினால பக்தி தான் ஞானம்ட்டு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, பக்தி தான் இப்படியே செஞ்சு அந்த பாதையிலே போனா கடைசியில ஞானம் அடைஞ்சு நம்ம சிவன் கிட்ட போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ஒரு புறம் ஞான சூரியன் தோன்றியதும் வெளிச்சம் உண்டாகும்ட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப கதைகள்லாம் சாஸ்திரங்களை கரெக்டா எழுதி வச்சிருக்காங்க. பூண்டோட கைலாசம் சொல்றாங்க, ஞான சூரியன் தோன்றுவாரு, வெளிச்சம் உண்டாகும்னு சொல்றாங்க. அது இப்பதானே ஞான சூரியனே பிரம்மா உடல்ல பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப வெளிச்சம் ஒவ்வொரு ஆத்மாவிலையும் உண்டாகுது இல்லையா.
பாடம் எடுத்து தான் மாற்றுவார், தானாகவே ஜீபூம்பா போட்டு மாற்ற மாட்டார். ஆனால் புரிஞ்சு கொள்றதே இல்லை. ஞான சூரியன் தோன்றியதும் என பாடுகிறாங்க, யாரை ஞான சூரியன்ட்டு என கூறுகிறார்கள்ட்டு அவங்களுக்கு தெரியல. எப்போது வந்தார் இது யாருக்குமே தெரியல சொல்லி சொல்றாரு. ஞான சூரியன் யாரு, அவர் எப்போ வந்தார், இது யாருக்காவது தெரியுதா? பக்தி மார்க்கத்தில் பண்டிதர்களோ கலியுகம் முடியும் போது வெளிச்சம் ஏற்படும்ட்டு சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய பண்டிதர்கள்ட்ட கேட்டீங்கன்னா கலியுகம் 40,000 ஆண்டு, அது முடிஞ்ச உடனே வெளிச்சம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தை தான் இப்போ புரிய வைக்கிறார். குழந்தைகள் வரிசை கிரமத்துல புரிஞ்சுக்கிறாங்க. ஆசிரியர் குழந்தைகளே படிக்க வைக்கிறார். குழந்தைகள் ஒரே மாதிரிலாம் படிக்கிறது இல்லை, படிப்பில் எல்லாருமே சமமா மதிப்பெண்களை பெறதில்லை சொல்லி பாபா சொல்றார். எல்லையற்ற தந்தையே வந்திருக்கிறாருன்னா இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவு கூட எதிரில் நிக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போதே பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும். ஏன்னா விநாசம் ரொம்ப நெருங்குது, அதனால எல்லாருக்கும் டைமே கம்மியா இருக்குது. பாபாட்ட ஞானம் பெறணும் சொல்றாரு. மேலும் யோகத்தையும் நீங்க கற்கணும். ஏன்னா எவ்வளோ டைம் கம்மியா இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே யோகத்தையும் கத்துக்கணும் இல்லையா? நிறைய யோகமும் இப்போ ஃபாஸ்டா பாபா வந்து ஈஸியான முறையில சொல்லி கொடுக்குறாரு, எப்படி எப்படிலாம் செய்யணும்னுட்டு. இப்போ வர்றவங்களாம் கூட ஃபாஸ்டா போயிடுறாங்க. நினைவினால் தான் பாவங்களே அழியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சா தவிர நம்ம பாவம் அழியாது, அவரை நினைக்க நினைக்க பாவம் அழியும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உடல் இல்லை, நான் ஆத்மா புள்ளியா தான் இருக்கேன்னுட்டு பரந்தாமதுல பாபா இருக்கிறாருன்னு புள்ளியா இருக்கிறாருன்ட்டு நினைக்கும் போது தான் பாவம் அழியும். மற்றபடி தேக உணர்வுல பாபா பாபான்னு வாயால சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் பாவம் அழியாது. இந்த சங்கமத்துல தான் வந்து இந்த சரீரத்தை கடனாக பெறுகிறேன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வராரு, புள்ளியா தான் இருக்கிறாருலே, அவர் எப்படி பேச முடியும்? ஆத்மா ஆதாரம் எடுக்கணும். ஒரு உடல் ஆதாரம் எடுத்தாதான் நடிப்பே நடிக்க முடியும். நம்மளே மேல இருந்து வரும்போது புள்ளியா தான் வந்தோம், எதுவும் இல்லாம தான் வந்தோம். ஆடை இல்லாம வந்தீங்கன்னு சொல்லுவாங்களே, ஆடைன்றது உடல். உடல் இல்லாம நம்ம வந்தோம், ஆதாம் ஏவாள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உடல் இல்லாம வந்து இங்க உடல் எடுக்கிறோம், இங்க உடல் எடுத்து நடிக்கிறோம். உடல் இருந்தாதான் வாய் இருக்கும், வாய் இருந்தாதான் பேச முடியும். அதனாலதான் பாபா வந்து சிவன் வந்து பிரம்மா பாபா உடலை எடுக்கிறாரு, எடுத்து அவர் வாய் மூலமா பேசுறாரு. அதனால இயற்கையின் ஆதாரம் நான் எடுக்கிறேன்றாரு. 5 தத்துவத்தினுடைய ஆதாரம் எடுத்துதான் நான் பேச முடியும், ஆனா அந்த உடல்லே நான் இருக்க மாட்டேன், அப்பப்ப பேசிட்டு போயிடுவேன்றாரு. கீதையில் கூட இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. நான் வயோதிகர் உடல்ல வரான்னு சொல்லி பகவத்கீதையில இருக்குது. கிருஷ்ணரே ஒரு அழகான சரீரத்துல இருக்கும்போது அவரையும் வயோதிகர் உடல்ல வரணும். இது எல்லாமே பகவத்கீதையில இருக்கு. வேற எந்த சாஸ்திரத்தின் பெயரையுமே பாபா எடுக்கிறது இல்ல, ஒரே ஒரு கீதை பேரை மட்டும்தான் எடுக்கிறாரு. இது ஒரு ராஜயோகத்தின் படிப்பாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கீதை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, பகவான் வாக்கு என்று இதில் முதலில் எழுதப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையில பகவான் வாக்குன்னு எழுதப்பட்டிருக்கு, ஆனா எந்த பகவான்றது அவங்களுக்கு தெரியல. இப்போது பகவான் என்று யாரை கூறுகிறார்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. பகவானும் நிராகாரா இருக்கிறார், அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்ல, அவருக்குன்ற உடலே கிடையாது. அது நிராகார உலகமாகும், அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றது. நம்ம வசிக்கிற இடமே நிராகார உலகம், அங்க எல்லாருமே புள்ளி புள்ளியா இருக்கிறோம். சூட்சும வதனத்தை உலகம்ட்டு கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஸ்தூல சாக்கார உலகம்தான் உலகம்ட்டு சொல்லப்படுது, அது ஆத்மாக்களின் உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மூலவதனமோ பரந்தாமோ வந்து ஆத்மாக்களுடைய உலகம், அங்க புள்ளி புள்ளியா ஆத்மாக்கள் நிராகார உலகத்துல இருக்கிறாங்க. நிராகார உலகத்துல ஆத்மாக்கள் எவ்வளவு சிறிதாக இருக்கிறது, அங்க யாருக்கும் உடலே கிடையாது இல்லையா? புள்ளி புள்ளியா வானத்துல நட்சத்திரம் மாதிரி அந்த அந்த மூலவதனம் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நடிப்பதற்காக ஆத்மா இங்க கீழே இறங்கி வருது. இந்த எண்ணங்கள் குழந்தைகளாகி உங்களின் புத்தியில் பதிவாகிறது. இப்ப பாபா சொல்ல நம்ம அந்த உருவாக்குற எண்ணம் பாருங்க நம்ம புத்தியில பதிவாகுது. நம்ம இப்பவே அந்த பரந்தாமம் எப்படி இருக்குன்றத இமேஜின் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் பதிவாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு தான் ஞானம் என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. வேத சாஸ்திரங்களுக்கு பக்தி என்று பெயர். மற்றபடி நம்ம படிச்ச அந்த கதைகள் எல்லாமே வேத சாஸ்திரங்கள், அதுல எதுவுமே பதிவாகாது, அது மறந்துடும். இன்னைக்கு கேட்போம், நாளைக்கே மறந்துடும், என்ன கதைன்னு கூட ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் பக்தின்ட்டு பெயர் சொல்றாரு. ஞானம் என்று கூற முடியாது, ஞானம்ட்டு அதை சொல்ல முடியாது. ஞானமும் வந்து தெளிவு, அதுதான் நம்ம யாருன்றதை கண்டுபிடிக்கிறதா ஞானம். தேக உணர்வுல இருக்கிறது பக்தி, ஆத்ம உணர்வுக்கு வர்றது ஞானம் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை சாதி சன்னியாசிகளிடம் ஒப்பிட முடியாது. நீங்க சாது சன்னியாசிகள் கிடையாது, அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. விகாரத்தை ஜெயிக்க முடியாதுன்ட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. நீங்களோ வீட்டிலேயே இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசியா மாறுறீங்க. இந்த விகாரத்தை வெல்றீங்க, வீட்டிலே இருந்து எல்லாரு கூடயும் இருந்து நீங்க மாயாவை வெல்றீங்க. ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கிறீங்க. பிரம்மா பாபா பலரின் சங்கத்துல இருந்திருக்கிறார். பிரம்மா பாபா நிறைய சாது சன்னியாசிகள் கூட பேசியிருக்கிறார். பல குருக்களை பெற்றிருந்தால் தாங்கள் ஏன் சன்னியாசம் எடுத்தீர்கள்ன்ட்டு அவங்கள கேட்கும்போது வீடு வாசலை விட்டீர்கள் என கேட்டிருக்கிறார். பிரம்மா பாபா கேட்கும்போது
அவங்க சொல்றாங்க, விகாரத்தினால் புத்தி கீழாகி விடுகிறது. வீட்டுல இருந்தா விகாரத்தினால புத்தி கீழ்த்தரமா போயிடுது, அதனாலதான் வீடு வாசலை விட்டோம்ட்டு சொல்றாங்க. அப்ப வீடு வாசலை விடுறதுக்கு ரீசனே காம விகாரம் கோப விகாரத்துல இருந்தெல்லாம் தப்பிக்கதான்னு சொல்றாரு. சரி, காட்டில் சென்றிருந்தால் வீடு வாசல் நினைவு வந்திருக்குமேன்ட்டு என்றால் ஆமாம் என்றனர். சரின்னு பாபா கேக்குறாரு, சரி காட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மனைவி மக்கள் வீடு பத்திலாம் ஞாபகம் வந்திருக்கும் தானான்னு சொல்லி கேக்குறாரு. ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சன்னியாசியோ மீண்டும் திரும்ப வீட்டிற்கு வந்து விட்டார். அது மாதிரி நிறைய சன்னியாசிகள் போனதுல அவரால் வீடு ஞாபகம் வந்துகிட்டே அதனால வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாருன்னு சொல்றாரு. இதை பாபா பார்த்திருக்கிறார். பிரம்மா பாபா இதை நடைமுறையிலே பார்த்திருக்கிறார். எதுவும் சாஸ்திரங்கள்ல இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். மனிதர்கள் வயோதிக நிலை அடையும் போது வானப்பிரச நிலைக்கு போகிறார்கள். சிலர் 60 வயசு 70 வயசு ஆனாலே குருவை தேடி காட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை எங்கேயாவது காசி ராமேஸ்வரம்ட்டு போயிடுவாங்க. சிறிய வயதில் போக மாட்டாங்க. கும்பமேளாவில் மிக குறைவாக ஆடையற்ற மனிதர்கள் கூட வருகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். மருந்து கொடுக்கிறார்கள், இதன் மூலம் உடல் உறுப்புகள் குளிர்ச்சி ஆகி விடுகிறது சொல்லி பாபா சொல்றார். சில மருந்தெல்லாம் அந்த கும்பமேளாவில் கொடுக்கும்போது உடல் உறுப்புகள் குளிர்ச்சி ஆயிடுதுன்னு சொல்றார். நீங்கள் யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை வசமாக்க வேண்டும். அவங்களாம் ஏதோ மருந்து சாப்பிட்டு உடல் உறுப்பை குளிர்ச்சி ஆக்குறாங்க. நம்ம பாபா நினைவுல கர்மேந்திரியங்களை வசமாக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப கர்மேந்திரியங்கள் 5 விகாரங்கள் வசப்பட்டு இருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ல ஆத்மா ஊறி போயிருக்கிறதுனால நம்ம இந்த பழைய வாழ்க்கையை கூட அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறோம். அப்போ கர்மேந்திரங்கள் அது மாதிரி பழகி இருக்கிறதுனால கோபப்படுறது, காம வயப்படுறது, பற்று வைக்கிறது, ஆசை வைக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, அந்த உடல் அபிமானம்லாம் நமக்கு நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் போகணும்னா நம்ம பாபா நினைவில் தான் போகணும்னு சொல்கிறார். அதன் மூலமாக தான் ஆத்ம உணர்வில் நீங்கள் கர்மேந்திரங்களை வசமாக்கணும்னு சொல்கிறார். யோக பலத்தினால் வசமாகி ஆகி கடைசியில் குளிர்ச்சி ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம அப்படியே நம்மளால குளிர்ச்சி ஆக முடியாது. உடம்பு எப்ப குளிர்ச்சி ஆகும், கர்மேந்திரங்கள் எப்ப குளிர்ச்சி ஆகும்னா பாபா நினைக்க 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 அது பிராக்டிஸ் ஆக கர்மேந்திரங்கள் நம்ம வசமாயிடும். நம்ம சொல் பேச்சு தான் கேட்கும், கண்ணு நம்ம சொல்றத கேட்கும், வாய் நம்ம சொல்றத கேட்கும், காதும் நம்ம சொல்றத தான் கேட்கும். ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா மாறிடும். கை கால் எல்லாமே பாபாவை பேச்சு நம்ம கேட்குறோம், நம்ம பேச்ச நம்ம கர்மேந்திரியங்கள் கேட்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஸ்ரீமத் படி நடக்க நடக்க தானா அந்த கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி ஆயிடும், நம்ம வசமாயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மாயா மிகவும் துன்புறுத்துகிறன்ட்டு பலர் சொல்றாங்க, அங்கே இது போன்ற விஷயமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல இந்த மாதிரிலாம் இருக்காது, இதில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இப்ப ரொம்ப நம்ம அந்த மாயா கிட்ட இருந்து வெளியே வரணும், ரொம்ப முயற்சி செய்யுங்க குழந்தைகளேன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே இவ்வாறான சீச்சி வேலைகள் நடப்பதில்லை. இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு தான் பாபா வந்திருக்கிறார். அந்த சொர்க்கத்துல எல்லாம் இந்த மாதிரி சீச்சி வேலைகள்லாம் நடக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு நம்மளை அழைத்துட்டு போக தான் பாபா. ஏன்னா நம்ம அங்கிருந்து தான் நடிச்சு வந்திருக்கிறோம், நம்ம அங்க தேவதையா வாழ்ந்தவங்க தான். இங்க நம்ம இந்த விகாரி உலகத்துல மாட்டிக்கிட்டோம். பாபா இப்ப திரும்ப கூட்டிட்டு போக வந்திருக்கிறார். உங்களை தகுதி அடைய இப்ப வைத்து கொண்டிருக்கிறார். மாயா உங்களை தகுதியற்றவராக மாட்டுது. பாபா முரளி படிக்க வச்சு அமிர்தங்களை செய்ய வச்சு நல்லவங்களா நம்மளை மாத்தினா அந்த மாயா நம்மளை கெட்டவங்களா மாத்துதுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சொர்க்கம் அல்லது ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்ல தகுதி இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. மாயா அந்த மாதிரி ஆக்கிடுது, சொர்க்கத்துக்கு உள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஆக்கிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே தந்தை தகுதி அடைய வைக்கிறார். அதற்கு முதலில் தூய்மை வேண்டும். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போனோம்னா முதல்ல தூய்மையா இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கணும். வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது, எண்ணத்துல ஒண்ணு, சொல்ல ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இருக்கக்கூடாது. எண்ணம்ல என்ன இருக்குதோ அதே தான் சொல்ல வரணும், சொல்ல எது இருக்கோ அதே தான் செயல்ல வரணும். நம்ம எல்லாத்துலயும் தூய்மையா இருக்கணும். பிரம்மா பாபா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி பிரம்மாச்சாரியா இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது உண்மையான உள்ளம் கொண்டவரை தான் பரமனுக்கு பிடிக்கும், தலைவன் திருப்தி அடைவார்ன்றதுனால நம்ம உண்மையான உள்ளத்தோட இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நாங்கள் பதித்தமாகிவிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்கள்லாம் பாடுறாங்க. பாவனம் என்றாலே தூய்மைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அமிர்தத்தை விட்டு விஷத்தை அருந்தினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரத்துல எழுதியிருக்குது. அமிர்தத்தை விட்டுட்டு விஷம்னா இந்த விகாரங்களை அருந்திட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதனுடைய பெயரே விஷமாகும். அதுவே முதல் இடைக்கடை துக்கத்தை அளிக்கிறது. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினால்தான் முதல் இடைக்கடை துக்கம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. இதுவும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டது. பாபா எத்தனை முறை குழந்தைகளை சந்திச்சிருக்கிறாரு. உங்களை கீழான நிலையிலிருந்து உயர்ந்த மனிதராக மாற்றிருக்கிறார். மனிதன் என்பவன் தேவனாகலாம் பாட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி எப்படி ஆக முடியும்? கடவுளே நம்மள அந்த மாதிரி ஆக்குறாரு. ஆத்மா தூய்மை ஆகும் போது ஆயுளும் கூட அதிகமாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தூய்மை ஆகிட்டே வந்தோம்னா இந்த உடலோட ஆயுள் கூட அதிகரிக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதான் ஜானகிதாதி கூட சொன்னாங்க, எனக்கு அல்பாயுசு
நான் வந்து யோகா பண்ணுறதுனால தான் நான் வந்து 104 வயசு வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே பாபாவை நினைக்கிறது மூலமாக, யோகா பண்ணுறது மூலமாக கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இதையும் நீங்கள் போர்டில் எழுதலாம். இந்த மாதிரி வெளியில் எழுதுங்க, அப்போ தான் வருவாங்க. 21 பிறவிகளுக்கு ஒரு நொடியில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி கிடைக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க. தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது. பல குழந்தைகள் போர்டு வைப்பதற்கே பயப்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் பயப்படுறீங்க? பயப்பட என்ன விஷயம் இருக்குது? உண்மையை தானே எழுதுறீங்க. அவங்கவுங்க பொய் எழுதுறாங்க, நீங்கள் ஏன் உண்மை எழுத பயப்படுறீங்க? அனைவரின் வீட்டிலும் போர்டு இருக்கிறது. நீங்கள் சர்ஜனின் மருத்துவ நிபுணர் குழந்தைகள் அல்லவா? நம்மளாம் யாருடைய குழந்தைகள்? சர்ஜனுடைய குழந்தைகள் அல்லவா? உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்போ வெளியில போர்டு வச்சா என்ன? கீதா பாடசாலைக்கு வெளியில போர்டு வைங்க, உங்க வீட்டுக்கு வெளியிலே போர்டு வைங்க. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி பெற 21 பிறவிகளுக்கு பெற சர்ஜன் கிட்ட வாங்கன்னு சொல்லி, ஆன்மீக சர்ஜன் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கன்னு சொல்லி எழுதுங்க, போர்டு வைங்க. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு கிடைக்குது இல்லையா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, நீங்க மற்றவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கொடுக்க முடியும் என்றால் போர்டில் ஏன் எழுதுவதில்லை சொல்லி பாபா கேட்கிறாரு. பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோக்கியம், செல்வம் கூட இருந்தது சொல்லி சொல்றாரு. தூய்மை இருந்தது. இதே பாரதம் தான் தங்க குருவியா இருந்தது. எங்க பார்த்தாலும் செல்வம் கொட்டி கடந்தது. தேவதைகள் தூய்மையா இருந்தாங்க. 150 வருடம் ஆயுளோட வாழ்ந்தாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க. ஒரு கொசு கூட கடிக்கல. ஹாஸ்பிட்டலே கிடையாது. அந்த மாதிரி சிறை தண்டனை கிடையாது, ஜெயிலு கிடையாது. அந்த மாதிரி ஒரு உலகம் பாரதத்துல இருந்தது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றார். எல்லையற்ற தந்தையின் சொத்து ஒரு நொடியில, ஒரு செகண்ட்ல கிடைக்குது. ஆத்மான்னு உணர்ந்துட்டு அப்பாவை நினைச்சா ஒரு செகண்ட்ல சொத்து கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிடமும் பலர் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, உங்களிடம் பலர் வருவார்கள். உங்கள்கிட்ட இனிமே பாருங்க நிறைய பேர் வருவாங்க. இதே பாரதம் தான் தங்க பறவையாக இருந்தது. இவர்களின் ராஜ்யம் இருந்தது என புரிய வையுங்கள். வரவங்கள்ட்ட சொல்லுங்க, இதே பாரதம் ஒரு காலத்துல தங்க குருவியா இருந்தது. அப்ப லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் கூட இருந்தது. பிறகு இவர்கள் எங்கே போனார்கள்? அந்த லட்சுமி நாராயணெல்லாம் எங்க போனாங்கன்னு சொல்லி கேளுங்க. முதலில் இவர்கள் தான் 84 பிறகுகளை எடுப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் யாரோ, அவங்க தான் 84 பிறவி மறுபிறவி எடுத்து வருவாங்க. இவர்கள் நம்பர் 1 அல்லவா? பிறகு இவர்களே கடைசியில் வருகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியா இவரே தான் வராரு. இப்போது உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிஞ்சிருச்சு என பாபா இப்ப சொல்றாரு. பிறகு திரும்ப ஆரம்பமாகும். இது வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம முதல் பிறவி என்ன எடுத்தோமோ அதே போய் திரும்ப எடுக்க போறோம். இது திரும்ப ஆரம்பம்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை தான் வந்து இந்த பதவி நம்ம அடைய வைக்கிறார். நம்மளை கடவுளே வந்து தான் லட்சுமி நாராயணன் பதவி, தேவதை பதவி அடைய வைக்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறுவீர்கள் என்று மட்டும் கூறுகிறார். கடவுள் என்ன சொல்றாரு? ஒன்றும் சொல்லலை, என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளை தெரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ 84 பிறவி பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி எப்படிலாம் நடிச்சு வந்தோன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொரூப 5 சொரூபத்தையும் நம்ம நினைவு பண்ணணும். பாபாவையும் நினைவு பண்ணி ஆஸ்தி அடையணும் சொல்லி சொல்றாரு. ஆனால் படிப்பு வேண்டும் அல்லவா? இருந்தாலும் டெய்லி படிச்சாதானே ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் படிக்கலனா கூட விட்டு போயிடும் இல்லையா? அந்த படிப்பே நம்ம வந்து ஒரு நாள் போலன்னா அந்த கண்டினியூஷனே இருக்காது. அது மாதிரி இங்கேயும் நீங்க டெய்லி படிச்சுட்டே இருந்தாதான் உங்களுக்கு புத்தியில ஞானம் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு சுயதர்ஷன சக்கரதாரின்ட்டு பெயர். புதியவர்கள் எதுவுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. புதுசா யாரெல்லாம் வராங்களோ அவங்களால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சுயம் என்று ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது என நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. சுயம்னு எதை சொல்றோம்? சுயம்பு. அவங்களோ சுயம்புன்னு சொல்றாங்க. உண்மையிலே சுயம்புனா என்னன்னா ஆத்மான்னு அர்த்தம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக இருந்தோம். நம்ம ஒரு காலத்துல இதே உலகத்துல தூய்மையா வந்தோம். ஆரம்பத்துல இருந்து 84 பிறகுகளை எடுத்தோம். நீங்கள் தான் முதல்ல சிவனின் பக்தியை ஆரம்பிச்சீங்க. 2500 வருஷம் கழிச்சு நீங்க தான் துவாபரயுகத்துல இருந்து சிவன் கோயில் கட்ட ஆரம்பிச்சீங்க. முத பிரம்மா பாபா தான் விக்ரமாதித்ய மகாராஜாவா இருந்து சோம்நாத் கோயில் கட்டினாரு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய கோயில். வைடூரியங்கள்லாம் தங்கம்லாம் நிறைய நிறைஞ்சிருந்த கோயிலே அதுதான். நீங்கள் தூய்மையான பக்தர்களாக இருந்தீர்கள். நீங்க அப்ப கூட சதோபிரதான பக்தி செஞ்சீங்க, தூய்மையா இருந்தீங்க. அப்ப கூட நீங்க விகாரத்துல எல்லாம் போல, பக்தரா இருந்தீங்க. இதையும் பாபா தான் இப்ப புரிய வைக்கிறார். பாபாவை தவிர வேற யாருமே உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இனிமேல இனிமையான குழந்தைகளே, முதலில் நீங்கள் இந்த பிறவி எடுத்தீங்கன்ட்டு பாபா தான் இப்ப புரிய வைக்கிறார். பாருங்களேன், யாரோ இங்க இருக்கிற பிராமணிகளோ ஏதோ ஒரு மனிதர்களோ சொல்லிட்டு இல்ல, சிவனே வந்து சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைகளே,
நீங்க தான் இந்த பிறவி எடுத்தீங்கன்னு சொல்லி இப்ப பாபா புரிய வைக்கிறார். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் போய் தேவதையா இருந்தேனான்னு கேட்பாங்க. இங்க புரிய வைக்கிறது யாரு? கடவுளே நடிப்புலே வராதவர் டைரக்டர். அவர் வெளியில இருக்கிறாரு. வெளியில இருந்து பார்த்துட்டு நமக்கு சொல்றாரு. நமக்கும் இந்த லாஸ்ட் எபிசோட் தான் தெரியும். டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தெரியும் இல்லையா? அப்ப நம்ம ஆத்மா எந்தெந்த ட்ரெஸ் போட்டு நடிச்சு வந்தோன்றதுலாம் டைரக்டருக்கு தான் தெரியும் இல்லையா? நமக்கு தெரியாது. நம்ம இந்த லாஸ்ட் எபிசோட பார்த்துட்டு நான்லாம் போய் தேவதையான்னு சொல்றோம். ஆனா பாபாவுக்கு ஃபுல் எபிசோடும் தெரியும். ஃபர்ஸ்ட் 5000 வருஷத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தவங்க யாரு, அவங்க மறுபிறவி எடுத்து இப்ப எந்த பிறவில இருக்கிறாங்கன்றது அவருக்கு தான் தெரியும். அதனாலதான் நம்மளை கண்டுபிடிச்சு நமக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. யாராவது பணக்காரர்களாக இருந்தாலும் முற்பிறவியில் இது போன்ற நல்ல கர்மங்களை செய்துள்ளனர் என சொல்லுவாங்க. இப்ப யாராவது பணக்காரரா இருக்கிறாங்கன்னா இவங்க புண்ணியவதி, போன ஜென்மத்துல ஏதோ நல்ல கர்மம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே யாராவது நோயாளியா இருந்தாங்கன்னா போன பிறவியும் கணக்கு வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நோயா அனுபவிக்கிறாங்கன்னா ஏதோ போன பிறவில ஏதோ பண்ணிருக்கிறாங்க, அதான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இந்த லட்சுமி நாராயணன் எப்படிப்பட்ட கர்மங்களை செய்தனர் சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, இந்த கோயில்ல திருப்பதி கோயிலெல்லாம் பாக்குறீங்களே, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாங்க அந்த லட்சுமி நாராயணன். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஏன் இவ்வளவு செலவு வச்சு பூஜை எல்லாம் செய்யறாங்க? அதுவும் நித்திய பூஜை எல்லாம் செய்யறாங்க. தினமும் பூஜை தான் நடக்குது. இத கூட பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இவர்களின் 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது, பிறகு முதல் நம்பர்ல வராங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதே லட்சுமி நாராயணன் தான் 84 பிறவி எடுத்து இப்ப கடைசி பிறவில பாபாட்ட ஞானம் கேட்டு பாபாவுக்கு உதவியாளரா ஆகிறாங்க. பாபாவுக்காக தலையே கொடுக்குறாங்க இல்லையா? அந்த ஒரு பலனுக்காக தான் அவங்க திரும்ப போய் லட்சுமி நாராயணரா ஆகுறாங்க. பிறகு முதல் நம்பர்ல லட்சுமி நாராயணா வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் சங்கமயுகத்தில் தான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. இப்போது பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பிறகு நீங்களே மறந்து போவீர்கள். பாருங்க, இந்த உடலை விட்டீங்கன்னா போதும், மறந்துடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளின் ரகசியத்தெல்லாம் இப்ப பாபா புரிய வைக்கிறார். கர்மம்னா என்ன, அகர்மம்னா ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம வேலை செய்யும் போது அது அகர்மம் ஆயிடுது. கர்மானாலே ஏதாவது ஒரு வேலை செய்யறது, மூச்சு விடுறது கூட கர்மா தான். அப்ப எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு பேர் கர்மா தான். அகர்மம்ன்றது ஆத்ம உணர்வுல செய்யறது. அதுவே நம்ம விகர்மன்றது நம்ம உடல் உணர்வுல எது செஞ்சாலும் அது விகர்மமா மாறி போயிடும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு உட்பட்டு நம்ம செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் அது பாவ கர்மமா மாறிடுது. அது சாதாரணமா ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, எண்ணமா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, அது விகர்மமா மாறிடும். சாதாரணமா நம்ம எண்ணத்தால கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கிறோம், பொறாமப்படுறோம், ஏதாவது ஒண்ணு நினைக்கிறோம்னா அது கூட பாவ கர்மம் தான். சொல்லால கூட யாராவது கிண்டல் பண்றது, நீ கருப்பா இருக்கிற, நீ வெள்ளையா இருக்கிற, இதெல்லாம் கூட விகர்மம் தான். ஏன்னா இது ஏதாவது ஒரு அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு உட்பட்டு நம்ம செய்யறது, மற்றவங்கள துக்கப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பாவ கர்மமா மாறிடுது சொல்லி சொல்றாரு. செயல் பாத்தீங்கன்னா அடிக்கிறதுல இருந்து, கொலை பண்றதுல இருந்து, குத்துறதுல இருந்து எல்லாமே செயலாயிடுது. அப்ப அதுவும் பாவ கர்மம் ஆயிடுது. இந்த மாதிரி தேவதைகள் செய்ய மாட்டாங்க. இந்த 5 விகாரத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு பாவ கர்மமும் தேவதைகள் செய்ய மாட்டாங்க. அவங்க சத்தியுகத்துல அகர்மம் தான் செய்வாங்க. அகர்மம்ன்றது ஆத்ம உணர்வுல இருந்து செய்யும் போது எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நம்ம தீங்கு செய்ய மாட்டோம், பாபாவோட நினைவுல இருந்து செய்வோம். விளைவுகளின் ரகசியத்தை இப்ப பாபா தான் புரிய வைக்கிறாரு. ராவண ராஜ்யத்துல உங்களுடைய கர்மங்கள் விகர்மம் ஆகிறது. நமக்கு எப்ப கர்மம் விகர்மம் ஆகுதுன்னா நம்ம 5 விகாரத்துக்கு உட்படும் போதுதான் அந்த மாதிரி ஆயிடுது. அங்கே கர்மம் அகர்மமாக இருக்கிறது. சத்தியுகத்துல கர்மம் அகர்மமா இருக்கு. ஏன்னா ஆத்ம உணர்வுல செய்யும் போது தவறே ஏற்படாது. அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது, விகாரமே அங்க கிடையாது. அங்கேதான் யோக பலத்தினால் உலகத்திற்கு அதிபதி ஆகிறோம் என்றால் நிச்சயமாக தூய்மையான உலகம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம யோக பலத்தின் மூலமா நம்ம தூய்மை ஆகிறோம்னா நமக்காக ஒரு புது உலகம் இப்ப வேணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பழைய உலகத்திற்கு அப்பவித்திரமான உலகம், இப்ப இருக்கிற உலகம் பாருங்க தூய்மையற்ற உலகம், கலியுகம். இங்க எப்படி இருக்குது பார்க்கும் போதே அசுத்தமா இருக்கு இல்லையா? புது உலகத்திற்கோ தூய்மையான உலகம்ட்டு பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் நிர்விகார உலகம், அங்க விகாரங்களே இருக்காது. ஆனா இது பாருங்க விகார உலகம். இங்க எல்லாருமே குத்து, கொலை, சண்டை, சச்சரவு ஒரு வீட்லயும் அப்படிதான் இருக்கு. அப்ப இது விகார உலகம், கலியுகம் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தான் வேஷியாலத்தை சிவாலயமாக மாற்றுகிறார். கடவுளே வராரு. இது என்ன உலகம், என்ன இப்ப கோயில் மாதிரியா இருக்குது? அவர் வரும்போது ஒரே எப்படி இருக்குது, பிணக்கிடங்கு மாதிரி இருக்குது. சிவன் வராரு, பார்க்கும்போது உலகமே மயானமா இருக்குது. அதனாலதான் மயானவாசின்ட்டு அவரை சொல்றோம். அப்ப அந்த வேஷியாலயத்தை சிவாலயமா மாத்துறாரு. சத்தியகம் தான் சிவாலயம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் தான் சிவாலயம். சிவனே
உருவாக்கின ஆலயம் அதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா வந்து உங்களை சத்தியுகத்திற்காக இப்ப தகுதி அடைய வைத்துட்டு இருக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா மனிதர்களையும் மாத்தி கொண்டு போய் சொர்க்கத்துல விடுறாரு. எங்க இருந்து விடுவாரு? அவர் என்ன மேல இருந்து புதுசா ஸ்டாக்கா இறக்குவாரு? அவருக்கு இருக்கிறதே ஏற்கனவே இருக்கிற ஆத்மாக்கள், அவங்க வீணா போயிட்டாங்க, அவங்களே தான் வந்து மாத்துறாரு. அவங்களே தான் மாத்தி கொண்டு போய் சொர்க்கத்துல விடுறாரு. லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு சென்று நீங்கள் கேட்கலாம், இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. நீங்க இவ்வளவு நாள் பூஜை செஞ்சுட்டு வரீங்களே, இந்த விக்கிரகங்கள், லட்சுமி நாராயணன் சிலை, இவங்க பாக்குறதுக்கு மனிதர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்ப காந்திக்கு சிலை வச்சிருக்கிறீங்க, நேருக்கும் சிலை வச்சிருக்கீங்க, அவங்களும் மனிதர்கள் தான். இந்த லட்சுமி நாராயணனும் மனிதர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இருக்கு முகம்லாம், கை கால் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருக்கிறாங்க. இவங்க அப்படி என்ன பண்ணிட்டு போனாங்க, இவங்க எப்படி இந்த பதவி அடைஞ்சாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. சிலை வைக்கிறாங்கனாலே அவங்க ஏதோ செஞ்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதனால அப்படி கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்திற்கு எப்படி அதிபதியாக மாறினாங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு நம்ம பாபாக்கு தெரியும் சொல்றாரு. என்னன்னு சொல்லி புரிய வைங்க. பாபாவின் குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தனர் என தெரிவிக்க முடியும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க தான் போயிட்டு லட்சுமி நாராயணன் எப்படி அந்த பதவி அடைஞ்சாங்கன்னு உங்களால தான் எல்லாருக்குமே புரிய வைக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர்கள் தான் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்தனர். இந்த லட்சுமி நாராயணன் சும்மா ஒன்றும் கிடையாது. அவங்க ஆரம்பத்துல லட்சுமி நாராயணன் இருந்தாங்க, மறுபிறவி எடுத்து 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர்களுக்கு தான் பாபா சங்கமயுகத்துல வந்து ராஜயோகத்தை கற்பிச்சு ராஜ்யத்தையே கொடுக்கறாரு சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப யார ஆத்மாலாம் லோ பேட்டரியில இருக்கோ அவங்க தான் மறுபிறவி எடுத்து 84 பிறவி எடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்களதான் பாபா சங்கமயுகத்துல வந்து செலக்ட் பண்ணி ராஜயோகத்தை சொல்லி கொடுத்து ராஜ்யத்தையே அடைய வைக்கிறாரு, கிருஷ்ணரா ஆக்குறாரு. அதற்கு முன்பு நம்பர் 1 அழுக்காக இருந்தனர். ஆனா சிவனே இறங்கி வந்து பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அழுக்காதான் இருந்தாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் ஷியாம் சுந்தர்னு கிருஷ்ணரை காமிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணரை கருப்பாகவும் வெள்ளையாகவும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணரும் அழுக்காதான் ஆகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு நம்பர் 1 பாவனமாக ஆகிறாங்க. இந்த மாதிரி அழுக்கா இருந்தவங்க தான் நம்பர் 1 தூய்மையாகவும் ஆகுறாங்க. பாபா சொல்றாரு, முழு ராஜ்யமும் உருவாகிறது அல்லவா சொல்லி சொல்றாரு. உங்களுடைய படங்களினால் இவர்களுக்கு ராஜயோகத்தை யார் கற்பிச்சாங்க என்பது அனைத்தும் தெளிவாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம படத்தை கொண்டு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், இந்த ராஜயோகம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு. எந்த ஒரு பரமாத்மா தான் ராஜயோகத்தை சொல்லி கொடுத்தாரு, தேவதைகளோ கற்றுத்தர முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பகவானே தான் சுயம் வந்து நமக்கு கற்பிக்கிறார். அவருக்கு ஞானம் நிறைந்தவர்ன்ட்டு சொல்லப்படுது. ஞான கடலாகவே இருக்கிறாரு. அப்பா, டீச்சர், சத்குரு என்று கூட அவருக்கு சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து சிவனின் பக்தி செய்தவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க. இது யாரு பக்தி அதிகமா செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவன் பக்தி செஞ்சவங்க தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. கோவில் கட்டுபவர்களிடம், நீங்க இந்த கோயிலை கட்டியிருக்கிறீர்கள், இதை யார் கட்டினார்கள், இவர்கள் இந்த பதவி எப்படி அடைந்தனர், இவர்களின் ராஜ்யம் எப்போது இருந்தது, இப்போது எங்க போனாங்க, இப்போது அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்ட்டுலாம் கேளுங்க. கோயிலுக்கு போங்க, கோயில் கட்டினவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கோயிலை யார் கட்டினது, இந்த பதவி அவங்க யாரு எப்படி அடைஞ்சாங்க, லட்சுமி நாராயணன் எப்படி அடைஞ்சாங்க, அவங்க ராஜ்யம் எப்போ இருந்தது, இப்போ எங்க போயிட்டாங்க லட்சுமி நாராயணன், ஏன் இவங்களை நம்ம கும்பிடுறோம், இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கிறோமா? நம்ம வந்து இந்து தர்மத்துல இருந்து முன்னாடி போய் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்ல, நம்ம போய் யார் இவங்க, எதுக்கு இவங்களை நம்ம சாமி கும்பிடுறோம், இதெல்லாம் கேட்டதே கிடையாது. அதெல்லாம் நீங்க போய் கேளுங்கன்றாரு. இப்போது அவங்க எங்க இருக்கிறாங்கன்ட்டுலாம் கேளுங்க, அவங்களே யோசிப்பாங்க, அவங்களோட புத்தி போட்டு ஓப்பன் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் 84 பிறவிகளின் கதையை தெரிவித்தால் மிகவும் மகிழ்ச்சி ஆகிடுவார்கள். நீங்க மட்டும் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க குழம்புவாங்க. அப்ப நீங்க அவங்களுடைய 84 பிறவி கதையை சொன்னீங்கன்னா மிக மகிழ்ச்சி ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சித்திரம் பாக்கெட்டில் இருக்கிறது இல்லையா, நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். இந்த பாபாவுடைய சித்திரம் பேக்கெட்ல வச்சிருக்கீங்க, பேட்ச் இருக்குது, அதை வச்சு யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து யார் சிவனின் பக்தி செஞ்சாங்களோ அவங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய பேர் வராங்க, இப்ப சொல்ல நம்ம வாயே பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்களான்லாம் பாக்குறாங்க. ஆச்சரியமா இருக்குது. அந்த மாதிரி இப்போ 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம சொல்றதே இன்னும் கேக்குறாங்க, ஆச்சரியமா கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, இப்ப ஆரம்பத்துல இருந்து யார் சிவனின் பக்தி செஞ்சாங்களோ அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மகிழ்ச்சி அடைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவர் என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து நம்ம சொல்லும் போது, ஞானத்தை சொல்லும் போது
புத்தி எங்கேயும் அலைப்பாயாம நம்ம சொல்றதுல ஆர்வமா கேட்குறாங்கன்னா அவங்க நம்ம குலத்தை சேர்ந்தவங்க பிகேஸ்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. பாபா ஒவ்வொரு நாளும் பல எளிய வழிமுறைகளை நமக்கு தெரிவிக்கிறார். பரம்பிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்பது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். 21 பிறவிகளுக்கு சத்தியோகத்தின் ராஜ்ய பதவியே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த படிப்பினால் தான் 21 ஜென்மங்களுக்கான சொத்து ஆசையே உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றார். தலைப்புகள் கூட நிறைய இருக்கிறது. பாபா தலைப்புலாம் நிறைய கொடுத்திருக்கிறார். வேஷ்யாலம் மற்றும் சிவாலயம் என எதற்கு சொல்லப்படுகிறது. இந்த தலைப்பில் கூட நாம் பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை கதையை கூறலாம் சொல்லி பாபா சொல்றார். இந்த தலைப்பு நல்லா இருக்கு. வேஷ்யாலம் சிவாலயம்ட்டு எதை சொல்லப்படுகிறது, அந்த தலைப்பை வச்சு நீங்க பரம்பிதா பரமாத்மா பத்தி ஃபுல்லா சொல்லிடலாம் ஸ்டோரி மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் 84 பிறவிகளின் கதை இது கூட ஒரு தலைப்பாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பாருங்க இப்ப டைட்டில் எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைட்டில் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணுடைய 84 பிறவிகளின் கதைன்னொடனே இது என்னடா இது கதைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க சத்யநாராயணன் கதைன்ட்டு ஏதோ சொல்றாங்கல்ல, நம்ம ஏன் அந்த கதையை சொல்லக்கூடாது? நம்ம உண்மை கதையை தானே நம்ம சொல்ல போறோம், நம்ம ஏன் பயப்படணும்? அப்ப சொல்லுங்க, வேஷ்யாலம் மற்றும் சிவாலயம் என்று எதற்கு கூறப்படுகிறது? லட்சுமி நாராயணன் 84 பிறவிகளின் கதைன்ட்டு தலைப்பு வச்சு சொல்லுங்கன்றாரு. உலகத்தில் அமைதி எப்போது இருந்தது, பிறகு எப்படி அசாந்தி ஆயிற்று, இப்போது மீண்டும் எப்படி அமைதி உருவாகி கொண்டிருக்கிறது, இதுவும் ஒரு தலைப்பாகும் சொல்லி பாபா 3 டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு நீங்க பேசலாம், மேடையில வச்சு பேசலாம்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையே நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது உயர்ந்த ஆத்மா ஆவதற்காக நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த விக்கிரமும் செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம உயர்ந்த ஆத்மா ஆகணும்னா பாபா நினைச்சு ஆத்மாவை தூய்மையாக்கணும். இப்போ போய் எந்த பாவ செயலும் செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், ஞானி ஆகி ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவையை செய்யணும். நம்ம நல்ல ஞானம் கத்துக்கிட்டு போய் எல்லாரையும் எழுப்பணும், எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லணும். ஆத்மா என்ற ஜோதியில் ஞானம் யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும். எப்ப நம்ம மற்றவங்க சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தகுதியாகணும்னா நம்ம ஞானத்தை நிறைய படிக்கணும். ஞானம் படிச்சு மற்றவங்க சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். சரி, யாரும் கேட்க மாட்டாங்களா, நம்ம அமைதியா உட்காந்து பாபாவை நினைக்கலாம், ஞானத்தை படிக்கலாம். முரளியை படிங்க, பாபாவை நினைங்க. நல்லா தேர்ந்து போயிட்டீங்கன்னா போய் சேவை செய்யுங்க, போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது நம்ம ஸ்ரீமத் படி ஒழுங்கா நடக்கிறோம், பாபாவையும் ஒழுங்கா நினைக்கிறோம், பாபா சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யறோம்னா கண்டிப்பா நம்ம மற்றவங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரியும். அதனால உங்க ஆத்மா ஜோதியில நெய்யை நிரப்புங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் படி புத்தியை தூய்மையாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கும்போது தான் நம்ம புத்தியே ஃபர்ஸ்ட் தூய்மையாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லைன்னா நம்ம புத்தியே நம்ம பேச்சை கேட்காது, பாபா சொல் பேச்சையும் கேட்காது. ஸ்ரீமத் படி நடந்தாதான் பாபா சொல்றது எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. எப்பயுமே நான் ஆத்மா புள்ளி அந்த சொரூபத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா மனசு புத்தி அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல போகாது, நெகட்டிவ் பிரபாவத்துல போகாம இருக்கு, பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி ஏதாவது சீசன் சமயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதற்கேற்றவாறு கவனம் வைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு மழைக்காலத்தில் குடை, மழைக்கோட்டு முதலியவை மீது கவனம் வைத்திருப்பார்கள். குளிர்காலம் வந்துச்சுன்னா சூடான ஆடை வச்சு கொள்வார்கள், அந்த கம்பளி எல்லாம் வச்சிருப்பாங்க. அது போல நிகழ்காலத்துல மனம் புத்தியில நெகட்டிவ் உணர்வு மற்றும் பாவனை உருவாக்குவதற்கான விசேஷ காரியத்தை இப்ப மாயா செய்து கொண்டிருக்கிறது. பாருங்களேன், இவ்வளவு நாள் மாயா விதவிதமா பண்ணிச்சு, இப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர்றதுக்கு விசேஷ காரியத்தை மாயா பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா நடக்காத விஷயத்துல கூட நடந்துருமோன்னு நெஞ்சு பயப்படுறது, இல்லை அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா நினைக்கிறது, இதெல்லாம் எதிர்மறை உணர்வை உண்டாக்குது மாயா. அதனால பாபா சொல்றாரு, எப்படி இப்ப இந்த சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக இந்த கொடை வச்சுக்குவாங்க. சம்மர் சீசன்ல கொடை, மழை சீசன்ல கோட்டு வச்சுக்குவாங்க, குளிர்காலத்துல கம்பளிலாம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க என்ன வச்சுக்கணும், எனவே விசேஷ பாதுகாப்பிற்கான சாதனத்தை தனதாக்கி கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இந்த மாயாட்ட நீங்க தப்பிக்கணும்னா ஒரு விசேஷமான பாதுகாப்பிற்கான சாதனத்தை தனதாக்கிக்கோங்க. அது என்னன்னா அதான்
வரதானத்தில் சொன்னாரு, புள்ளி சுரூப நினைவு. இதற்கான சகஜ சாதனமே ஒரு புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருப்பதாகும். நான் ஆத்மா, அவ்வளோதான். நான் இந்த உடலே கிடையாது, நான் ஆத்மா, நான் பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். வேற எந்த விஷயமே எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஆச்சரியம் மற்றும் கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஸோ கேள்விப்பட்ட எல்லா விஷயத்துமும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கம்மா போடக்கூடாது, ஆச்சரியக்குறி போடக்கூடாது, கேள்விக்குறியெல்லாம் போடக்கூடாது. ஐயோ அவங்க அப்படியா, என்னை பற்றி இப்படியா சொல்லிட்டாங்க, அவங்கள அப்படி நம்பினே இப்படி இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் ஆச்சரியப்படாதீங்க, கேள்விக்குறியும் போடாதீங்க. ட்ராமாவில் எப்படி வேணாலும் நடக்கும். ஏன்னா மாயா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸை உண்டு பண்ணுது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் நம்பாதீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. யார் என்ன பண்ணாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்கவுங்களுக்கு கர்மா பதில் சொல்லும். அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க கர்மாவே பதில் சொல்லிக்கும். கர்மத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம எந்த ஒரு ஆச்சரியக்குறியும் போட தேவையில்ல. கேள்விக்குறி கம்மா எதுவுமே போடாதீங்க. அதுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இது ஒரு ட்ராமா, அவங்க நடிப்பே அப்படி தான், அவங்க நடிக்கிறத நடிச்சுட்டு போட்டோம், நம்ம எதுலேயும் தலையிட வேணாம். நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆத்ம உணர்வில் இருந்தோன்னா இதுதான் நமக்கு அந்த சீசனுக்காக, மாயாவுடைய சீசனுக்காக பாதுகாப்பு கவசம் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: யார் ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் பாபா சொல் பேச்சை கேட்டு எப்பயுமே எண்ணத்துலையும் சரி, பேச்சுலையும் சரி, கர்மத்துலையும் சரி, சரிங்க பாபா அப்படியே செய்கிறேன்னு சொல்லி யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பவங்க ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஹாஞ்சி ஹாஞ்சின்னு போடுவாங்க பாபாவுக்கு. பாபா என்ன சொன்னாலும் பாபா சேவைனா ஹாஞ்சின்னு சொல்கிறவங்க தான் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பாபா. நன்றி.